சதச்சண்டி மகா யஜ்யத்தில் கலந்துக்கிறதுனால இந்த தசமகா வித்யா 10 தேவதைகளுக்கான ஆகுதி அப்படிங்கிறது அங்கே நடக்கும். அந்த தேவதைகளை நீங்கள் வழிபடும்போது அவங்களுடைய அந்த மந்திரங்களை காதால் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய அந்த தேவைகள் வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிறைவேறும். சரி, அடுத்து வேறு என்ன பண்ணலாம்? இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அங்கே உள்ள எல்லா தேவதைகளும் தம்பதிகளாக காட்சி கொடுக்கறது வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதம்னு சொல்லலாங்க. ஆஞ்சநேயரில் இருந்து ஐயனாரில் இருந்து விநாயக பெருமான் வரையும் இங்கே துணையோடு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் கட்டாயம் கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவங்க, திருமணம் தடை ஏற்படுறவங்க எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் விரைவில் குழந்தை பாக்கியமும் சரி, திருமண யோகமும் சரி, உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை அங்கே கோரிக்கையாக வேண்டுதல்களாக வச்சு சங்கல்பம் எடுத்துகிட்டு அந்த ஹோமத்தில் கலந்துக்கோங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆரோக்கியம் முக்கியமாக அந்த ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா அந்த ஹோமத்தில் மிருத்யுஞ்சய பயத்தை நீக்கக்கூடிய, அதாவது மரண பயத்தை நீக்கக்கூடிய 6 அடி உயரத்தில் தன்வந்திரி பகவான் அமிர்தலக்ஷ்மி ஆரோக்கியலக்ஷ்மி சமேதராக வேறு எந்த ஆலயத்திலும் இது காண கிடைக்காத ஒரு காட்சி. 6 அடி உயரத்தில் அமிர்தலக்ஷ்மி ஆரோக்கியலக்ஷ்மி சமேதராக அங்கே தன்வந்திரி பகவான் இருக்காங்க. இந்த ஹோமத்தில் தன்வந்திரி பகவானுக்கும் சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் 108 வகையான நாட்டு மருந்து மூலிகைகளை கொண்டு அங்கே ஹோம யஜ்யங்கள் நடக்க இருக்குது. பல வகையான பழங்கள் பட்சணங்கள் அப்படிங்கிறத அம்பாளுக்கு அங்கே நெய்வேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அங்கே வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சண்டி ஹோமத்திற்குள்ளாக அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம்.